ஓசூர் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து தொடர்ந்து 4வது நாளாக அதிகப்படியான ரசாயன நுரையுடன் நீர் வெளியேறி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் அருண். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். நிச்சயமாக கர்நாடகா நீர்பிடிப்பு பகுதிகளிலும் கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் தொடர் பெய்து வரும் கனமழை காரணமாக நீர்நிலை வேகமாக நிரம்பி வருகிறது. ஒசூர் அடுத்த கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு 3வது நாளாக நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. அணையின் முழு கொள்ளளவான 44.28 அடியில் 41.98 அடி நீர் நிரம்பியுள்ள நிலையில் அணையின் பாதுகாப்பு கருதி தென்பெண்ணை ஆற்றில் நீர் திறக்கப்பட்டு வருகிறது. அணைக்கு வினாடிக்கு 904 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் தென்பெண்ணை ஆற்றில் வினாடிக்கு 794 கன அடி நீரானது திறக்கப்பட்டு வருகிறது. நீர்வரத்து அதிகரிப்பை தொடர்ந்து ஆற்றில் நீரில் கலக்கப்பட்ட அதிகப்படியான ரசாயன கழிவு நீர் கலக்கப்பட்ட காரணமாக ஆற்றில் அதிகப்படியான நுரை பொங்கி காட்சி அளிக்கிறது. நீர் வெளியேறுவது போல இல்லாமல் நுரை மட்டுமே அதிகப்படியாக காட்சி அளிப்பதால் விவசாயிகள் வேதனை அளிக்கின்றனர். ஒசூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பூ மற்றும் காய்கறிகள் விவசாயம் செய்து வருவது வழக்கம். இந்த சூழ்நிலையில் இந்த கழிவு நீர்களால் விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. இதை தமிழக அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.